Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th மேக்ஸ் டேர்ம் 1 புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 தான்ப்பா பார்க்க போகிறோம். சாப்டர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.1 அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னது? ஃபில்லப்ஸ். ஓகேவா? ஃபில்லப்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர், நல்லா கவனிக்க வேண்டியது 7 டிஜிட் நம்பர், சரிங்களா? ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பராக இருந்தால் என்னப்பா பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னால் 10, 9 வரைக்கும் 1 டிஜிட் ஆயிடுது. 10லேருந்து 2 டிஜிட் நம்பர் ஆகும் இல்லையா? இது வந்து 1 டிஜிட் இதோட முடிஞ்சிருது. 10லேருந்து 2 டிஜிட் ஆகும். 99 வரைக்கும் நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னும் போது 1ம் 0வும், அதாவது 10 அப்படிங்கிறது தான் என்னது? ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். அதே போல் சேம் கான்செப்ட் தான் பாருங்கள். 2 டிஜிட் நம்பராக இருந்தால் என்னது? 2 நம்பர் வரணும். 1 2 2 நம்பர் வரணும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 1, அடுத்தது வந்து 0. அதானே? சேம் கான்செப்ட் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 7 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொத்தமாக எத்தனை நம்பர் வரணும்? 7 நம்பர் வரணும். முதல்ல எடுத்த உடனே என்னன்னு போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னது? ஜீரோஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ 6 0 போட்டால் டேலி ஆகிடுமா? மொத்தமாக நமக்கு 7 நம்பர் வரணும். 7 டிஜிட் அப்படின்னா 7 நம்பர் வரணும். 1 2 3 4 5 6 7. அப்போ அது ஃபஸ்ட் ஒன் மட்டும் என்னது? 1. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை எப்படிப்பா ரீட் பண்ணுவோம்? 1s 10s 100s 1000 10,000 லேக்கு 10 லேக். ஓகேங்களா? அப்போ 10 லேக் அப்படிங்கிறது தான் என்னது? த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். சரிங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 டிஜிட் நம்பர் நான் போட்டு காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும்ப்பா. லார்ஜஸ்ட்னா என்னது? பெரிய வேல்யூ. 8 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து 1 டிஜிட் நம்பர் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 1 to 9 வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஒரு டிஜிட் நம்பர்லேயே பெரிய நம்பர் என்னது? 9. அப்படி தானே? இதே டபுள் டிஜிட்டில் 2 டிஜிட் நம்பர்லேயே பெரிய நம்பர் என்னது? 99. இதே 3 டிஜிட்னா என்னது? 999 இல்லைங்களா? அப்போ 1 டிஜிட்னா ஒரு நம்பர் வரணும். 2 டிஜிட்னா என்னது? 2 நம்பர் வரணும். 3 டிஜிட்னா என்னது? 3 நம்பர் வரணும். அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயம். அப்படியா? அப்படி தானே? ஓகே. அப்போ 3 டிஜிட்னா என்னது? 39 வருது. அப்போ இங்கே 8 டிஜிட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 8 டிஜிட்னா எத்தனை 9 வரணும்ப்பா? 8 9 வரணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 8 9 போட்டுறணும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 7005380 இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரில் 5, இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 1s 10s 100 1000. ஆமாவா? அப்போ 1000 பிளேஸில் இந்த 5 இருக்குது அப்படின்னா இது எத்தனை 1000? 5000 அப்படின்னு ரைட் பண்ணுவோமா? அப்போது FIVE 5000 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் பாருங்கள் 76 கொடுத்துருக்காங்க. இது வந்து 76பா. 76,70,905 அப்படின்னு சொல்லுவோமாப்பா. இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்ல. பார்த்த உடனே என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. இது என்ன ஃபார்முப்பா? எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் ரைட் பண்ணணும். 7 போட்டுட்டு 7க்கு அடுத்த உள்ள எல்லா நம்பரும் நம்ம 0வாக போட்டுக்கணும். ஓகேங்களா? 0 0 0 0 0. எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. 1 2 3 4 5 6 6 இருந்துச்சு. நான் 6 0 போட்டிருக்கேன். இதில் உள்ள மாதிரியே நான் கமாவையும் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து ப்ளஸ்ஸு. அடுத்த நம்பர் 6. சரிங்களா? இப்போ வந்து 6க்கு வந்துட்டோங்களா? 6க்கு அடுத்தது 0 0 போட்டுக்கலாமா? 0 0 அதுக்கப்புறம் ஒரு 3 0 ப்ளஸ் போட்டுக்கிட்டு 7. இந்த இடத்துல 0 தான் இருக்குது. அப்போ 0வே தான். சரிங்களா? அப்போ 7 0 அதுக்கப்புறம் 3 0 போட்டுக்கணும். 3 நம்பர் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது 3 0 போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்தது என்னென்னு பாருங்கள். இந்த 0க்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 0 மட்டும் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்ல. ப்ளஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 0 போடவே தேவையில்ல. இருந்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் இந்த 7 டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த 0க்கு வந்து நம்ம 0 தான் இருக்கிறதே இருக்குது. அதனால் அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்தது இந்த 9க்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 9க்கு அடுத்தது எத்தனை 0 போடணும்? ஒரு 0. இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 2 0 போடணும். சரிங்களா? அடுத்தது திரும்பவும் 0 வந்திருக்கு. ப்ளஸ் போட்டு 0 போட்டுக்கலாம். அடுத்தது 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 போட்டுக்கலாம்.
இவ்வளோ தான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னப்பா, ஸ்மாலஸ்ட்டு இந்த வார்த்தையை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர்னால் என்னது? 7 டிஜிட்னாவே 7 நம்பர் வரணும். அதில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸ்மாலஸ்ட்டுன்னு வந்துருச்சுன்னா முன்னாடி ஒரு 1 போட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் 0 போட்டுடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே லார்ஜஸ்ட் நம்பர்னு வந்துச்சுன்னா எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை 9 போட்டுறணும். அதை மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.